அவரை என்னோட வாழ்க்கையிலேருந்து நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். இந்த மாதிரி அஞ்சிதா சொன்னது யார? அப்படிங்கிற மாரி இப்போ அர்ணவ் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்க அப்படின்னா, எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு நெறையவே புது புது விஷயங்கள், புது புது டாஸ்க், அதிரடி திருப்பங்கள் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் எதிர்பார்க்காம நடந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். நெறைய சின்னத்திரை பிரபலங்கள் இதில கலந்துக்க ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, இத ரொம்பவே ஆர்வமா பார்த்துட்டு வந்தாங்க. கடைசியாக இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா முடிவுக்கும் வந்துருச்சு. முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா டைட்டிலையும் ஜெயிச்சிட்டாரு. இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபினாலேல அஞ்சிதா தன்னுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு நபரை தூக்கி எறிஞ்சிட்டதா, அதுக்கப்புறமா தான் சந்தோஷமா இருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க. இது குறித்து செல்லம்மா சீரியல்ல அஞ்சிதாவோட இணைந்து நடித்த அர்ணவ் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவரு அவங்களுடைய சொந்த விஷயங்கள் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதோட அஞ்சிதாவுடனான நட்பு தொடருதா அப்படிங்கிற மாதிரியா கேட்டப்போ நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அர்ணவ் அண்ட் அஞ்சிதா 2 பேருமே வந்துட்டு எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாக்களில் பிரபலம் அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதிகப்படியான நெகட்டிவிட்டியோட தான் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க காதலர்களாக போகிறாங்க, நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அர்ணவ் பார்த்தீங்கன்னா 3வது வாரத்திலேயே எவிக்ட் ஆகிட்டாரு. அவர் எவிக்ட் ஆகி வரும்போது அஞ்சிதா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அஞ்சிதாவினுடைய ஆட்டிடியூடே வந்துட்டு பயங்கரமாக சேஞ்ச் ஆச்சு. அதிகப்படியான ரசிகர்களை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலியமாக. அண்ட் அதுக்கு முன்னாடி அர்ணவோட எவிக்ஷனில் அழுத அஞ்சிதா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அர்ணவ பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. ஸோ இவங்களுக்குள்ள பிரேக்கப் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே இணையத்தில் வைரல் ஆகுது. ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.